இருக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் அனைவரும் கூட ஒரு முடிவுல தெளிவா இருக்கிறீங்க. 10 ஆண்டு காலமாக மோடியினுடைய ஆட்சி நல்லாட்சியா இருக்கு. மறுபடியும் 5 ஆண்டு காலம் மோடி அவர்கள் இருக்க வேண்டும், இன்னும் வலிமையாக இருக்க வேண்டும். மோடி 300 MP பத்தாதுங்க, 400 MP கொடுக்கணும். 400 MPயோடு வலிமையாக மோடி அவர்களை அமர்த்த வேண்டும். நாட்டினுடைய தீர்க்கப்படாத பிரச்சனைகள் எல்லாம் மோடி அவர்கள் தீர்க்க வேண்டும். அதே நேரத்தில் உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலையும் இங்கே வெற்றி பெற வேண்டும் என்பதிலே தெளிவாக நீங்கள் இருக்கிறீர்கள். அண்ணாமலைக்கு சேவை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். குறிப்பாக உள்ளூர் பிரச்சனைகளிலிருந்து இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் கூட இந்த 5 ஆண்டு காலத்தில் தீர்க்கணும். தண்ணி பிரச்சனை, விவசாய பிரச்சனை, ஆனமலை நல்லார் அணை 1958 கட்டாம இருக்காங்க. அதை கட்டிட்டா பாதி பிரச்சனை முடிஞ்சதுங்க. அதையும் இந்த அண்ணாமலை செய்து கொடுப்பான் என்கின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு. விசைத்தறி, பவர்லூம், ஹேண்ட்லூம், அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் மத்திய அரசிடம் பேசி சரி செஞ்சு கொடுப்பாங்க. அதே போல தாய்மார்கள் யாரெல்லாம் கான்கிரீட் வீட்டுல இல்ல, அவங்களுக்கு அண்ணாமலை வரும்பொழுது கான்கிரீட் வீடு கட்டி கொடுத்துருவாப்ல. நிச்சயமா இந்த தம்பி செய்வாரு. ஊழல் மத்திய அரசுடைய திட்டங்கள் 100%, 100 எந்தவித ஊழல் இல்லாம அடித்தட்டு மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்து விடுவாரு என்கின்ற நம்பிக்கை எல்லாம் உங்களுக்கு இருக்கு. அன்பு சகோதர சகோதரிகளே, நமக்கு வேலை நிறைய பாக்கி இருக்குதுங்க. இவ்வளவு வேலைகள் செய்ய வேண்டும். உள்ளூர் பிரச்சனையிலிருந்து கோயம்புத்தூருடைய வளர்ச்சி எல்லாம் கூட இந்த 5 ஆண்டு காலத்துல மோடி அவர்களை பயன்படுத்தி நாம் வளர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா மோடியை போல இன்னொரு தலைவன் இந்தியாவுக்கு கிடைப்பான்னு கேட்டீங்கன்னா கிடைக்க மாட்டாங்க. இன்னைக்கு நீங்க பாருங்க, இந்தியாவுடைய பிரதம மந்திரியாக தகுதி இருக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான். ஒரே ஒரு தலைவர், வேற எந்த தலைவர் இல்லைங்க. நமக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் பிரச்சாரம் பண்றாங்கம்மா. பட் பிரதம மந்திரி வேட்பாளர் யாருங்கம்மா? பிரதம மந்திரி வேட்பாளர் யாரு? ஒரு நாடுனா ஒரு பஞ்சாயத்து தலைவர் தேர்தலுக்கே பஞ்சாயத்து தலைவர் யாருன்னு கேட்டு எந்த ஊருக்காரரு நல்லவரா கெட்டவரா யோசிச்சுதான் நீங்க ஓட்டு போடுறீங்க. அப்படி இருக்கும் பொழுது நாட்டினுடைய பிரதம மந்திரி மோடி அவர்களுக்கு நிகராக யார் இருக்கிறாங்கப்பா? யார் இல்லை. அதனால் மோடி அவர்கள் உறுதியாக ஆட்சிக்கு வருவது நிச்சயம். அது எந்த மாற்று கருத்து இல்லை. அது உறுதி செய்யப்பட்டு விட்டது. 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி வருகின்றார்கள், அதுவும் நிச்சயம். அப்படி இருக்கும் பொழுது மோடி அவர்களை பயன்படுத்தி சச்சிவாலயம் பிரிவிலிருந்து, பல்லடத்திலிருந்து, கோயம்புத்தூரிலிருந்து எப்படி நாம் நம்மூர் பிரச்சனையை தீர்க்க முடியும் என்பதை நீங்க யோசிக்க. இதுக்கெல்லாம் உங்களுடைய அன்பு தம்பி அண்ணாமலை, உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலைக்கு ஒரு வாய்ப்பு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோள். நம்முடைய சின்னம் உங்களுக்கு தெரியும், தாமரை சின்னம். தாமரை சின்னம் யாரும் மறந்துடக்கூடாதுங்க. தாமரை சின்னம் முதல் பட்டல்லே தாமரை சின்னம் இருக்கு. ஏப்ரல் 19ஆம் தேதி வெற்றியின் சின்னம் தாமரை, மோடியின் சின்னம் தாமரை. உங்கள் வீட்டு பிள்ளை அன்பு சொல்லாதீங்களானே, அண்ணாமலையினுடைய சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீங்க. நம்ம சகோதர சகோதரிகளை உள்ளூர் கோரிக்கை கொடுத்திருக்கீங்க. ராம்நகர்ல